பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமையும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆராதனை நாளிலே ஆண்டவராகிய இயேசுவின் ஆவியானவர் தானே அவருடைய அழியாத சத்திய வசனத்தினாலே நம்மை மறுரூபப்படுத்தி நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக சமுதாயத்தில் வாழ்ந்து இயேசுவின் நாமத்தில் சத்துருவை ஜெயித்து எல்லாவற்றிலும் உயர்ந்து கிறிஸ்துவால் நாம் உயர்த்தப்பட தேவன் அருள் புரிவாராக. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். கவனிச்சு பார்த்தீங்களா? ஒருத்தர் 5 வருஷம் இன்ஜினியரிங் படித்து 6வது வருஷம் அவர் கட்டிடம் கட்டுவதோ அல்லது கம்பெனியில் வேலைக்கு போய் விடுகிறார். 5 வருஷம் எல்எல்பி லா படிச்சுட்டு 6வது வருஷம் அவர் பெரிய லாயராக போய் கோர்ட்டில் வேலை செய்கிறார். 6 வருஷம் டாக்டருக்கு படிச்சுட்டு 7வது வருஷத்தில் அவங்க ஆஸ்பத்திரியில் நோயாளிகளை காப்பாற்றுற வேலைக்கு போய்விடுகிறார்கள். 4 வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அவர்கள் பெரிய ஐடி கம்பெனியில் 70,000 80,000 1 லட்சம் என்று சம்பளம் சம்பாதிக்க போய்விடுகிறார். ஆனால் கிறிஸ்தவ சபையில் ஜனங்க ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஒரே சேரில் இயேசு பிறந்தார், இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார் என்ற போதனைகளை வருஷம் கேட்டுக்கொண்டு ஒரே சேரில் ஒரே நாற்காலில் உட்கார்ந்துருக்கிறோம். 20 வருஷம் பைபிள் படித்து கொண்டிருக்கிறோம், 25 வருஷம் பைபிள் படித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆண்டவருக்கு ஆத்துமாதாயம் செய்ய கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். இன்னும் சாட்சியாக வாழ தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இதைத்தான் பரிசுத்த ஆவி இங்கே போதிக்கிறார். காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டியவர்கள் நீங்கள் எல்லாரும் எத்தனை வருஷம் எத்தனை ஆழமான சத்தியங்களை வார வாரம் கேட்டுன்னு வரீங்க. எவ்வளோ ஆழமான விளக்கங்களை கேட்டுன்னு வரீங்க. இவ்வளோ பிரசங்கம் கேட்டீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்கள் எதில் மனம் திரும்பி இருக்கிறீங்க? எந்த அநியாயத்தை விட்டுட்டீங்க? எந்த சுயத்தை சாகடிச்சிட்டீங்க? எந்த மாம்ச இச்சைகளை சிலுவையில் அடிச்சிட்டீங்க? எந்த ஆசா பாசத்தை சாகடிச்சிட்டீங்க? எந்த உயிர்த்தெழுதல் பெற்ற கிறிஸ்தவங்களா நீங்கள் இருக்கிறீங்க? எந்த வியாதிக்காரங்க போய் ஜெபிச்சிருக்கிறீங்க? எந்த துயரப்படுறவர்களுக்கு ஆறுதல் சொல்லி ஜெபிச்சிருக்கிறீங்க? உணர்ந்து பாருங்க. உங்களுக்கே இன்ன வரைக்கும் கூட சபைகளை ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு எத்தனையோ பேர் சம்பளம் வாங்குற ஆளெல்லாம் வந்துட்டான். இவ்வளோ ரூபா அனுப்புனா உனக்கு ஜெபம் பண்ணுறேன், உன் ஃபோட்டோ அனுப்புனா உனக்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி. இதெல்லாம் வெக்கங்கட்ட ஒரு செயல் இல்லையா? காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவர்கள் உங்களுக்கே மூல உபதேசத்தை திரும்பவும் ஆதாம் ஏவாலேருந்து இன்ன வரைக்கும் திரும்பவும் சொல்லித்தர வேண்டியதாக இருக்கிறது. உணர்வீர்களா? புத்தி அடைவீர்களா? போதும். நீங்கள் ஒரு சபையில் மெம்பராக இருக்கலாம், அங்கத்தினராக இருங்க. ஆனால் அதே நாற்காலில் காலமெல்லாம் உட்கார்ந்து இருக்காதீங்க. வெளியில் போய் ஒரு ஊழியம் செய்யுங்க. புதிய ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்க. உங்கள் வீடு ஒரு துதி வீடாக கொண்டு வாங்க. அநேக ஆத்துமாக்களுக்கு ஜெபிங்க. அநேக வழித்தவறி போனவங்களுக்கு இயேசு கிறிஸ்து அறிவியுங்க. பரிசுத்த ஆவி உங்களை தொடுவார். ஆண்டவரே உங்களுக்கு போதிப்பார், உங்களை உணர வைப்பார். நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவர்கள் கிறிஸ்தவ சபைகள். ஆனால் இன்னும் உணர்வடையாமல் அவர்கள் கேட்ட பிரசங்கத்தை கேட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, எல்லாரும் புத்தி அடையும்படி செய்தார்களும். நான் எழும்பி பிரகாசிப்பேன். நான் ஆண்டவரை பற்றி அநேகருக்கு போய் சொல்லுவேன். அநேக நோயாளிகளுக்கு ஜெபிப்பேன் இயேசுவின் பெயரால. அநேக கட்டப்பட்டவர்களை விடுவிப்பேன் இயேசுவின் நாமத்தினாலே என்று இவர்கள் எல்லோரும் ஒரு குடும்ப அப்போஸ்தலர்களாக உருமாறும்படி, பல கிராமங்களில் சபைகள் உருவாக்கும்படி, பல வீடுகளில் சபைகள் உருவாக்கும்படி எல்லோரையும் கர்த்தர் அபிஷேகிப்பீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.